Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிளான ஆனா செம்ம டேஸ்டான ரொம்ப செய்யறதுக்கு ஈஸியான ஒரு டிஷ் பன்னீர் புலாவ் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியா தான் வரும், அதுக்கு நான் கேரண்டி. இதுல பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், டயட்ல இருக்கவங்க கூட சாப்பிடலாம். இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பன்னீர் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 100 கிராம் பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் வந்து 1 by 1 ஆட் பண்ணிடலாம். பன்னீர் கியூப்ஸை சேர்த்தும் போது ஒன்று ஒன்றா சேருங்க. அப்படியே கொட்டிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு அதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பன்னீர் கியூப்ஸை போட்டு அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி அதை வந்து நல்லா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு அடியில் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். அண்ட் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பன்னீர் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அது கட் பண்ணுறதுக்கும் குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பன்னீர்களை வந்து திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி பன்னீரோட எல்லா சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். நீங்கள் இதை திருப்பி விட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் வரும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இது கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலையை வந்து ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிடலாம். சோம்பு பொரிஞ்சதை நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் இங்கே வந்து காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு எப்போ நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதக்கி அதை வந்து கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதை வந்து டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த அடுப்பையும் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம். புதினா இலைகளை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விடலாம். இந்த புதினா இலைகள் வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த புதினா இலைகள்லாம் வந்துட்டு நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிகள், அதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் கேரட் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா 1 கப் பீன்ஸ், நான் அதுக்கப்புறமா 1 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா காஞ்சிருக்க பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காய்கறி எல்லாம் இந்த எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்துட்டு அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். நான் இங்கே வந்து கலருக்காக மட்டுமே வந்துட்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வந்து மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அது 1/2 டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த காய்கறிகள்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காய்கறிகள், இந்த பன்னீர், இது எல்லாமே வந்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த மசாலாவோட வதங்கணும், அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி புலாவ் வந்துட்டு நார்மல் பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். இதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவை. உங்ககிட்ட இருக்கிற அரிசிக்கப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு அண்ட் கடைசியாக வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இது கூடவே புதினா இலைகளும் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல.
இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கிற வரல வெயிட் பண்ணலாம். அது வந்து லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசி வந்து இதில் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் இந்த புலாவ் வந்து ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு, அதாவது ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்து ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புலாவ் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்கிற இந்த குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வரும் உங்களுக்கு புலாவ். இப்போ இதை நல்லா வந்துட்டு அடியிலேருந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலைன்னா அடியில் நல்லா எல்லோ கலரில் இருக்கும், மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஈவனான கலரில் வரும். இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சாப்பிட தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து பரிமாற வேண்டியதான். சீரியஸாக சொல்கிறேங்க, இதில் வந்து ப்ரோட்டீன் பன்னீர் இருக்கனால ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால நல்லா வந்து ஃபைபர் இருக்குது. அண்ட் ரைஸ் வந்து கார்ப்ஸ் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட் வந்து இந்த புலாவ் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி இதை வந்து டயட் ஃபுட்டாகவும் சாப்பிட்லாம், ஜிம்முக்கு போகிறவங்க கூட சாப்பிட்லாம். இதுக்கு நான் தொட்டுக்க என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரைட்டாவும் வழக்கம் போல் நான் என்ன ரைஸ் பண்ணாலும் 1 பாட் ரைஸ் பண்ணாலும் அதுக்கு நான் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே போடுறேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் இந்த பன்னீர் புலாவ் இதை தவிர வேறு என்னங்க வேணும் லஞ்ச் பாக்ஸ்க்கு? ரெண்டுமே ஒரு சூப்பரான அல்டிமேட்டான காம்போங்க. ரெண்டையும் சேர்த்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்க, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். ஸோ இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை டயட்டில் இருந்துகிட்டே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.